ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புனித வெளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதுனாலதான், நமக்காக மறிச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானே இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எத்தனை பேரு நினைச்சு பாக்குறீங்க? நினைக்கிறீங்கன்னா ஒரு அலையிலேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரோட வார்த்தையை கடந்து செல்லலாம். முதல் வார்த்தை மன்னிப்பு இல்லையா? 7 வார்த்தையில முதல் வார்த்தை மன்னிப்பு. அந்த முதல் வார்த்தையை பத்தி நம்ம பார்க்கலாம். லூக்கா 23:34 யாராச்சும் படிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும் சொல்லிட்டாரு இல்லையா? சோ மன்னிப்பு உடனே கிடைச்சிருமா? மன்னிப்பு உடனே கிடைச்சிருமா? இப்போ கௌசல்யா இருக்காங்க, நாங்க 2 பேரும் எனிமின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு தப்பு பண்றேன், அந்த தப்பு அவங்களால மன்னிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் மன்னிக்க முடியாது? அங்க அன்பு இருக்கணும் இல்லையா? அங்க ஒரு அன்பு இருந்தா தான் அவங்களால என்னை மன்னிக்க முடியும். அங்க அன்பு இல்ல அப்படின்னு சொன்னாக்கா யாராலையும் மன்னிக்கவே முடியாது. அப்படித்தானே பைபிள் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதான். அன்பு என்னவா இருக்கு? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை கிடையாதான். நம்ம ஒருத்தவங்க நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம யார் மேலேயும் பொறாப்பட மாட்டோம் இல்லையா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா? அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, கற்பனைவை நாடாது, சினமடையாது, கோபம் கொள்ளாது. அப்படிதான் இவ்வளவு விஷயங்கள் அன்புல அடங்கி இருக்கு. இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனை மன்னிக்க முடியும். அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்புமா. அன்பு என்ன பண்ணுமா? இவ்வளவு விஷயங்களும் அன்புக்குள்ள அடங்கி இருக்கு. அன்பு இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் 0 தான். அன்பு ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஒண்ணுமே கிடையாதுன்னு பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. 8ஆவது வசனம் படிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களினாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளினாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைந்துள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். எப்படி? அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போமா. அன்பு நம்ம எந்த அளவுக்கு காட்டுறோம்? மனுஷனுடைய அன்பு ஒரு செகண்ட் தான். நம்ம அன்பு காட்டினாதான் அவன் காட்டுவான். நம்ம அன்பு காட்டலன்னு சொன்னாக்கா அவன் நிச்சயமா அன்பு காட்ட மாட்டான். ஏன்னா இயேசுவை போல நேசிக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம அன்பு காமிச்சாதான் அந்த மனுஷன் நம்ம கிட்ட அன்பு காட்டுவான். அப்படிதானே? இப்போ நம்ம ஒரு மேரேஜுக்கு போறோம், நம்ம ஒரு 500 ரூபாய் போய் வச்சா அவனுக்கு ரிட்டர்ன் வைப்பான். ஆமா தானே? அது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க தானே? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. நம்ம போய் வச்சா அவன் கண்டிப்பா முடிஞ்ச எல்லாரும் வைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு திரும்பி ரிட்டர்ன் கிடைக்கணும். ஆமா தானே? அதுக்கு பேர் அன்பு கிடையாது. நம்ம எதிர்பார்க்காம செய்யறது அன்பு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை நம்புறீங்க? விசுவாசிங்க. நம்ம எதிர்பார்க்காம செய்யறது அன்பு. சோ அதுதான் இயேசு செஞ்சாரு. இயேசு என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில அவர் நம்ம ஆண்டவரை தேடி போல, அவர் தான் நம்மளை தேடி வந்தாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்காக பாடுகள் பட்டு முள்முடி சூடப்பட்டாரு. ஐயா, சின்ன முள்ளு குத்துனா கூட நம்மளால தாங்க முடியாது. ஆமா தானே? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சின்ன முள்ளு குத்துனா கூட ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு முள்கிரீடம் வச்சாங்களாம். அந்த முள்கிரீடம் வச்சு நம்ம சாரமா இருக்கல, அது தலையில வச்சு அப்படி அழுத்திக்கிட்டாங்க. அப்படி ரத்தம் சொட்ட வந்துச்சா. அது அந்த அன்பு வரல. அந்த இயேசுவை போல அன்பு செலுத்துறவங்க யாருமே கிடையாது. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா! இயேசு அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரா? இதுல ஒரு கொடியை மேல பிதாவோட என்ன பண்ணாதுமா, தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துல அனுப்பி அவரை தந்தரில் இவ்வளவு உலகத்துல அன்பு கொண்டாரா. எப்படி? அவர் என்ன யாரு? இயேசுவை தந்தரில் இவ்வளவு உலகத்துல அன்பு கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா! சங்கீதம் 57:10 படிங்களா? உமது கிருபை வான பரியந்தமும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா! இதுல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கோம். அவருடைய அன்பு எப்படி? அவருடைய அன்பு வான பரியந்தம் வரை எட்டுகிறதா. ரொம்ப அழகா போட்டிருக்கோம். தமிழ்ல உமது கிருபை வான பரியந்தம் வரை எட்டுகிறது போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல உமது அன்பு வான பரியந்தம் வரை எப்படி எட்டுகிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் ஒரு அன்பு காட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பை ரொம்ப அலட்சியமா பார்ப்பான் இல்லையா? ஏன்னா அன்புன்றது ஃப்ரீயா கிடைக்கிறது. அதை மனுஷன் யூஸ் பண்ணிக்க பார்ப்பானே தவிர அந்த அன்பை எப்படி உண்மையா செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா இதுதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷனுடைய இப்படிப்பட்ட மனுஷனுக்காக தான் இயேசு வந்தாராம்.
நிறைய பாவங்கள், நிறைய அக்கிரமங்கள்லாம் செய்யறத பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ஐயோ என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு இவ்வளவு தப்பு பண்றாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதான் பிதா பண்ணாராங்க. அவருடைய சொந்த குமாரன் உலகத்துக்கு தந்தர் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு ஒரு உன்னதமான தேவன் பாருங்களேன். இயேசுவை போல அன்பு காட்டுற உலகத்துல யாருமே கிடையாது இல்லையா? இருக்கிற இடத்துல இருந்து என்னை கூப்பிட்டு நான் வருவேன். அதுதாங்க இயேசு. இயேசு வந்து உள்ளத்தை பாக்குறாரு, மனுஷன முகத்தை பார்க்கிறான். தேவன் எதை பாக்குறாரு? இருதயத்தை பாக்குறாரு. அவர் கேட்கிறாரு, நீ நொறுக்கி போயிருக்கே, நீ கஷ்டப்படுறிய, உன்னோட வேலை ஸ்தலங்கள்ல உனக்கு கஷ்டமா இருக்கா? எப்படி இருக்கு வேலை ஸ்தலங்கள்ல? உனக்கு கஷ்டமா இருக்கா? உன்னோட ஓனர் உங்க சூப்பர்வைசர் திட்டுறாங்களா? இல்ல உங்க வீட்டுல அம்மா அப்பா திட்டுறாங்களா? அதெல்லாம் நீ பாக்காத. உன்னோட நொறுங்கி போன இருதயத்தை அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷானது கேட்கல, நொறுங்கி போன இருதயத்தை தான் அவர் என்ன பண்றாரு, என்கிட்ட கொடுமா, நான் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன், என்கிட்ட கொடு, நான் ஃபுல்லா பண்ணி கொடுக்குறேன். அவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு, உன்னுடைய நொறுங்கி போன இருதயத்தை என்கிட்ட கொடு, ஏன்னா உன்னை நேசிக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். ஆமென். எந்த மனுஷனாலும் கண்டிப்பா முடியாதுங்க. மனுஷனை நேசிக்கிறதுக்கு கடவுளால மட்டும்தான் முடியுமே தவிர, அதான் ஆண்டவர் வாழ்ந்து காட்டி போனாரு. என்ன பண்ண நீயும் வாரு, நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருக்க. இது எவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன பண்ணி நீ வாழ்ப்பா, அவர் ஞானத்தை நேத்தாரு, நீ ஞானத்தை நேரு. அவர் எதுக்காக ஞானத்தை நேத்தாருன்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம வந்து அவரை போல மாறணும், அவரை போல வாழணும்ன்றதுக்காக வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 86:15 படிங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் செய்யற தேவனா இருக்காராம். அன்பு வந்தாலே தன்னால இறக்க ஒரு அம்மதானே. அன்பு ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தன்னால, ஐயோ அவங்க தப்பு பண்ண பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம அக்கா தானே, நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா? இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எங்க சொல்லுங்க? நோவாவின் காலத்துல நடந்துச்சுல்ல. நோவாவின் காலத்துல நிறைய மக்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ உலகத்தை படைச்சதுக்காக அவர் என்ன பண்ணாரு, வேதனைப்பட்டாராம். அது தலை குனிஞ்சு நின்னாராம், இந்த உலகத்தை நான் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தலை குனிஞ்சு நின்றுட்டு இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நோவாவுக்கோ, எப்படி அந்த வார்த்தை பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததா. எவ்வளவு ஒரு விஷயம். அவருடைய பார்வையில நோவா நீதிமானாக கருதப்பட்டார். அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, இறக்கம் செய்யற தேவனா இருக்கிறாங்க. எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்லது பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் நோவாவோட ஆண்டவர் அனைவரும் பேசிட்டே வந்தாராம். எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படிதான் நோவா ஆண்டவர் நேசிச்சாரு. அவருடைய கண்கள்ல நோவாவுக்கு என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சது. ஆண்டவர் எவ்வளவு ஒரு விஷயம் பண்ணிருக்காருல்ல. அப்ப கூட சொல்றாரு, நோவா போய் எல்லாரும் கூப்பிடுறாங்க, வாங்க மழை, ஏன்னா மழை அந்த காலத்துல யாருமே பார்த்தது கிடையாது, அப்படிதான் யாருமே பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க. சொல்றாங்க, நோவா போய் சொல்றாங்க, கூப்பிடுறாங்க, யாரும் வரமாட்டேன்றாங்க, நம்ப மாட்டேன்றாங்க. அப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றோம், அது நம்பாத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அம்மாவா இல்லையா? சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாராவது இயேசுவை நம்புறாங்க, அவங்க பாக்கியவான்கள். யோவான் 3:16 படிங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லையா? யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். 1 யோவான் 4:8 படிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு இல்லாதவன் எப்படி? கடவுள் யாருன்னு தெரியாதான். ஏன்னா ஒரு இந்துல சொல்லுவாங்க, அன்பே சிவன் சொல்லுவாங்க. ஆமா தானே? அன்பே சிவன் சொல்லுவாங்க. அப்படின்னா அன்பே கடவுள். அன்பு கடவுள்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அன்பே கடவுள்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை தான் சிலுவையில காமிச்சாரு. நமக்காக முள்முடி சுடப்பட்டாரு, நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டாரு, நமக்காக எச்ச துப்பப்பட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் எதுல நடந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில. எதுக்காக? நம்ம சுமக்க வேண்டிய காயங்கள், நம்ம சுமக்க வேண்டிய வியாதிகள், நம்ம சுமக்க வேண்டிய பாவங்கள் எல்லாமே அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில நமக்காக அவர் மரிச்சார். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லியிருக்கீங்க? அப்பா எனக்காக இயேசு மரிச்சாரு. நிறைய பேர் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் மரிச்சாரு, அவர் எதுக்காக மரிக்கணும், மரிக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டாங்க. அவர் மரிச்சதுனால நம்மளாம் கேட்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆண்டவர் அன்புள்ளவர். அதுக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து அன்புள்ளவர். எப்பவுமே அன்பை மட்டும் தான் காட்டிட்டு இருப்பாரு கிடையாது. எங்க அன்பு இருக்காங்க கண்டிப்பா கோபம் இருக்கும். ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க அன்பு இருக்கும் அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா கோபம் இருக்கும். அததான் இயேசு கிறிஸ்து மத்தியிலும் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அறியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்துங்க
அதிகம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியுமா. அது எவ்வளவு பேர் ஒரு வார்த்தை தெரியுமா? குமாரனுக்கு கோபம் ஒரு நேரத்துனா வச்சுருக்காங்க, அன்புல ஒரு மட்டும்தான் கிடையாது. எந்த அளவுக்கு அவர் அன்பை காட்டுறாரு அந்த அளவுக்கு கோபத்தையும் காட்டுவாரு. ஏன்னா அவர் நம்மளே படைச்சாரு. அல்லேலூயா. நம்ம பெத்த அம்மா அப்பா நம்ம தப்பு பண்ண நம்ம கண்டிக்கிறாங்களே இல்லையா? ஏன் கண்டிக்கிறாங்க? நம்ம வழியில தவறி விடக்கூடாது, என் குழந்தை என்னோட பையன் என்னோட பொண்ணு தவறி போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அதை தான் கண்டிக்கிறாங்க. அதை விட பல மடங்கு நம்மளை படைச்ச தேவன் நம்மளை கண்டிப்பாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு தெரியுமா? தேவாலயத்துக்கு வந்துட்டே இருக்காரு. தேவாலயத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? சும்மா இருந்தாரா? என்னுடைய வீடு ஜப வீடு என்ன பண்ணிக்கிறது, என்ன பண்றீங்க நீங்க, கல்லறைக்குமே ஏன் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கேட்கிறாராம். போயிட்டு எல்லாரையுமே வச்சு வாங்குறாரு. பேசுவாங்க என்ன வந்துச்சு, கோவம் வந்துதா இல்லையா? ஏன்னா அது ஜப வீடு. அதுதான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை அவர் கேட்கிறாரு, உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்கிறாரு. ஏன்னா நம்ம சபையில வரும்போது ஆண்டவர் நிறைய ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன்னா இயேசுக்கு பிரியமானது இது எல்லாமே தான். ஜபம்ன்றது ரொம்ப முக்கியம், வேத வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம், அதே தான் சபையில ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க தெரியல. அன்பு முக்கியம், இறக்கம் முக்கியம். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இருந்தா மட்டும் ஒரு மனுஷனால மன்னிக்க முடியும். இல்லைன்னா எந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. எக்ஸாம்பிள், ஒரு கெட்ட குமாரன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி நல்ல குமாரி நம்ம வச்சுக்கலாம். இது எப்படின்னா, 2 குமாரர்கள் இருந்தாங்க. இந்த இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 2 குமாரர் இருந்தாங்க. ஆனா 2ல ஒருத்தர் என்ன பண்ணா, என்னோட சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்களோட சொத்து இவங்க அனுபவிச்சுருக்கான். அவன் என்ன பண்றான், அவனோட சொத்து எல்லாமே தவறான பாதையில என்ன பண்றான், அனுபவிச்சு தீர்த்து முடிச்சிட்டான். முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதப்ப அவன் என்ன பண்ணான், ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யறான். வேலைக்கு சேர்ந்து பண்ணி சாப்பிடுறது, அது சாப்பிட ஆசையா இருந்தானா அவன் நிலைமையை பார்த்துக்கணும். எது பண்ணி சாப்பிடுற அந்த ஆதாரத்தை சாப்பிட அவன் என்ன பண்ணான், வாஞ்சியா இருந்தானா அப்ப எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் நினைச்சு பாக்குறான், ஐயோ நம்ம வீட்டுல அப்படி ஆடம்பரமா இருந்தோம், அவ்வளவு வசதியா இருந்தோம், அவ்வளவு பணக்காரங்களா இருந்தோமே, நமக்கு ஒரு சிட்டிக்கு போற நேரத்துல எல்லாமே வந்துருமே அப்படின்னு என்ன பண்ணான், நினைச்சிட்டு நம்ம போய் அப்பா கிட்ட என்ன பண்ணலாம், சாரி கேட்கலாம், பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், போய் சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவங்க அப்பா பார்த்துமே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் பாருங்க, அப்பாவோட பாசம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை வந்துடாதான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிறாரா. அவங்க பிள்ளை தூரத்துல இருந்து வரும்போது கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப வயசான ஒரு பர்சன் அவங்க பிள்ளை வரதை பார்த்து என்ன பண்றாரு, ஐயோ அது என் பிள்ளை வரது ஓடி போய் தழுவி கட்டி பிடிச்சாராம். அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதை காட்டி இயேசு செய்யறாரு. ஹல்லேலூயா. இதை காட்டினோம் நமக்கு கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு, பெரிய பையன் வீட்டுக்கு வரும்போது தான் சொல்றாரு, என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு, ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்குன்னு கேட்கும்போது, உங்க இளைய தம்பி என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்திருக்கான். அதுதான் இந்த கொண்டாட்டம். அவங்களுக்கு எப்படி இருக்கும், எல்லா சுத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், இப்ப ஏன் சுத்தம் அனுபவிக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், கண்டிப்பா கோவம் இருந்திருக்கும்ல. அப்படி நிறைய கோவம் இருந்துச்சு. அதுக்குதான் அவங்க தகப்பன் கிட்ட போய் கேட்கிறானா, எதுக்கு அவனை சேர்த்தீங்க, அதுக்கு அவங்க தகப்பன் சொல்ற வார்த்தை, இவனும் காணாமல் போனா திரும்பவும் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பாருங்க அப்பாவோட பாசம் எப்படி மன்னிக்கிறாரு பாருங்க. அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், தப்பான வழியில பணத்தை செலவழிச்சுட்டு எல்லா பணமும் தீர்ந்து அவனுக்கு சொத்தே கிடையாது. அதுக்கு அவன் அப்பா சொல்ற வார்த்தை, மகனே என்னுடைய சொத்து எல்லாமே உனக்கு தான் சொல்றாரு, என்னோட சொத்து எல்லாமே உனக்கு தான். இவனும் காணப்பட்ட ஆனா இப்ப திரும்பி வந்திருக்கான்ல, திரும்பி வந்துருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனை மன்னிச்சு ஏத்துக்கிறான். எவ்வளவு ஒரு விஷயம் இல்ல. ஏசப்பா பாருங்களேன், நம்மள அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிற ஒரு தேவனா இருக்காங்க, நம்மள தாங்குகிற ஒரு தேவனா இருக்காங்க, நமக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ற ஒரு தேவனா இருக்காங்க. நம்ம சோர்ந்து போகும்போதும் சரி, எல்லா நேரங்களும் நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நமக்கு உதவி செய்கிறது யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். எந்த மனுஷனாலையும் முடியாது. அன்பு, இரக்கம், நீடிய பொறுமை எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறதுல ஒரு ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென்.